மரக்காணத்துல கள்ளச்சாராய் சாவு உளவுத்துறைக்கு தெரியாது. செங்கல்பட்டுல சாவு உளவுத்துறைக்கு தெரியாது. இதோ கள்ளக்குறிச்சியில சாவு இந்த உளவுத்துறை எனத்துக்கு, இந்த முதலமைச்சர் எனத்துக்கு. அப்புறம் இதுக்கு மேல நாங்க நீ எப்பதான் கேட்கறது நீ பதவி விலகுங்கன்னு சொல்லி? உங்களுக்கு திறன் இல்லை, உங்களால் இந்த நாட்டை நிர்வகிக்க முடியவில்லை, உங்களால் இந்த நாட்டு மக்கள் சாகிறார்கள். இந்த சாராய விற்பனையை தடுக்காமல் விட்டது ஏன்? அதுதான் முதலமைச்சரே உங்கள் மீது குற்றச்சாட்டு. நடந்த பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா எடுக்கலீங்களாங்கிறதல்ல குற்றச்சாட்டு. நீங்க நடந்த பிறகு நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா? முன்னாடி ஏன் நடந்ததுங்கிற உண்மையை பேசாம ஏன் நடந்ததுன்னு நாங்க சொல்றோம். உங்க கட்சிக்காரன் தான் நடத்திட்டு இருக்கிறான். இப்ப அந்த கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் வந்து சொல்றாங்க 10 வருஷமா வைக்குது அப்படின்றாங்க. 10 வருஷமா எனக்கு புருஷன் குடிச்சிட்டு தான் இருந்தாரு, இன்னைக்கு செத்து போயிட்டாரு. இந்த 12 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கம் முழுமையாக தடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நான் சொல்லல. திமுகவினுடைய மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி எங்கேயோ செய்தியாளர்கிட்ட பேசிட்டு போல சட்டமன்றத்துக்குள் பதிவு பண்ணியிருக்கார். உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரியாமலேயே பாக்கெட்ல சாராயத்தை வச்சு ஊருக்குள்ள விற்க முடியுமா? முடியாதுல்ல. இது சாதாரண ஒரு காமன் சென்ஸ் இல்ல, எல்லா சிட்டிசனும் ஏத்துக்கிறான்ல. ஏன் வந்து காவல்துறை அதிகாரிகளும் உளவுத்துறை அதிகாரிகளும் தொடர்ச்சியாக இதை விட்டுட்டு இருக்கிறாங்க? மாமூலா இருக்கலாம், லஞ்சமா இருக்கலாம். மாமூல் லஞ்சம் வாங்கிட்டு மட்டும் விட்டுற முடியுமா? இதையே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்றது. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஏன் திமுக இருக்கணும்? வேற யாரா இருக்க முடியும்? அதிமுக கூட இருக்கலாம். அதிமுக இருந்தா அதிமுக ஏன் இது குறித்து விவாதிக்கணும்னு கொடுக்குது? அதிமுக ஏன் கமிஷனர் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது இந்த சாவுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே? இல்ல, இப்ப கண்ணுக்குட்டி திமுக ஆதரவாளராக இருக்கலாம், அந்த எம்எல்ஏவோட அனுதாபியா இருக்கலாம், அதுக்காக அவர் தான் வந்து காட்சி விட்டார். இப்படி ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா? இப்ப நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சுட்டு சொல்றோம், ஆனா நீங்க சந்தேகம் எழுப்புறீங்க இல்லைங்களா? எனவே இதுல உண்மை முழுமையா வெளியே வரணும், சிபிஐ வேணும்னு கேட்கிறோம். சிபிஐ வந்தா ஆமா வந்து கண்டுபிடிக்கட்டுமே. சிபிசிஐடி போட்டிருக்காங்க. சிபிசிஐடி கண்டுபிடிக்காது. தமிழ்நாடு அரசினுடைய எந்த விதமான விசாரணையிலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றோம். போன முறை 1400 பேர் கைது பண்ணீங்களா? அவனால எங்கேன்னு கேட்கலாம். நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் சிபிசிஐடி மேல இதே விமர்சனம் தான் வைப்பீங்களா? கஞ்சாவில் இவங்க எப்ப அம்பலப்பட போறாங்கன்னு தெரியல. கஞ்சாவில் சாவு வர மாட்டேங்குது, புரியுதுங்களா? ஆனா கஞ்சா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லாத தெருவு இருக்கிறதா? கஞ்சால சாகாட்டியும் அது சட்ட ஒழுங்குல எந்த அளவுக்கு எதிரொலிக்குதுன்றதை பார்க்க முடியுது. அதை பார்க்க முடியுது. நீங்க 100, நான் இன்னைக்கும் கூட ஒரு செய்தியில் சொன்னேன், 100 கொள்ளை சம்பவங்களை எடுங்க, பாலியல் கொடுமைகள், பாலியல் வன்புணர்வுகளை எடுங்க, 195 பேர் இந்த குற்றத்தை செய்கிறவன் கஞ்சா அருந்தி இருக்கிறான் என்கிற செய்தியை நான் கொடுக்கல. என்கிட்ட ஆதாரம் கேட்கக்கூடாது, காவல்துறையை கொடுத்துட்டு இருக்குது. கொரோனா காலத்துல கூட மதுக்கடைகளை திறந்து விட்ட அதிமுக எங்களை விமர்சிக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. கொரோனா காலத்துல மதுக்கடையை திறக்க வேண்டிய தேவை அன்றைக்கு இருந்தது உண்மை. என்ன தேவை? அன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை ஒரு உயிர் போவதானே செய்யும். டாஸ்மாக்ல குடிச்சு உயிர் போயிருமா? பெருந்தொற்று காலம்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் 1 மணி நேரம் பேசினார். அந்த மானிய கோரிக்கை இன்னைக்கு உள்ள இருக்கும், சட்டமன்ற குறிப்பில் நீங்க எடுத்து பார்க்கலாம். அவர் இருந்துச்சு பேச தொடங்கி அவர் சில செய்திகளை பேச தொடங்கினே கட் பண்ணிட்டாங்களே இதை. சரிங்களா? அவர் என்ன தெரியுமா பேசினாரு? மரக்காணத்தில், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் கள்ளச்சாராயத்தின் புழக்கம் அதிகரித்திருக்கிறது, காவல்துறை இது குறித்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. பேசிய குறிப்பை நான் காட்டுறேன். ஸ்டாலின் பதவி விலகிக்கு வரா? பேசினார். பேசி 1 மாதம் 1.5 மாதத்திலே அங்கே 26 பேர் செத்து போனார்கள். அன்னைக்கு நீ லைவ் போட்டிருந்தீங்கன்னா மக்கள் பேசியிருப்பாங்கல்ல. மரக்காணத்துக்கு இன்சிடென்ட்க்கு முன்னாடியே. ஆமாம், ஒரு உளவுத்துறை குறைந்தபட்சம் செயல்பட்டு இருந்தால் விற்க விட்டுருக்கலாம். அந்த இளவு எங்க நடக்குது? ஓடி போய் அந்த இடத்துல நின்று, இது இங்கே சாராயம் இது இருக்குதா இல்லையா, சென்சிட்டிவ் பிரச்சனையா ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் மட்டுமாவது நீங்கள் உளவுத்துறையும் காவல்துறையும் வேலை செய்திருந்த, அரசு நிர்வாகம் வேலை செய்திருந்தால் இவ்வளவு உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்காது. இங்கே உளவுத்துறையினுடைய வேலை, முதலமைச்சரினுடைய பேஜுக்கு எவ்வளவு லைக் வருது, ஏன் லைக் குறையுதுன்னு செக் பண்றதுக்கும், முதலமைச்சரை விமர்சிக்கிறவர்கள், அரசு செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுகிறவர்கள் எந்த பொம்பளையோடு இருக்கிறான் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த நாட்டில் உளவுத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறதே ஒழிய இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த உளவுத்துறை செயல்படவில்லை. இந்த உளவுத்துறை மக்களுக்கானதில்லை. இது பாசிச அரசாங்கத்தினுடைய கேடுகட்ட காவல்துறை உளவுத்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் பலிதான் அதை நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறது. இதை விட நாங்கள் சொல்ற கொண்டும் இல்லை. இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை வரலாறு காரி உமிழும். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. கள்ளக்குறிச்சி விவகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேசிட்டோம். எதிர்கட்சி விமர்சிக்கணும், உங்கள் கட்சி தான் விமர்சிக்கிற மாதிரி முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அதீதமாக இருக்குது அப்படின்ற விமர்சனம் வருது. நடந்துருச்சு, தவறு. அரசு ஒரு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க, நிவாரணங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க, விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இது பதவி விலகணும் அப்படின்னு அந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறது சரியா அப்படின்ற கேள்வி எழுது. உங்களுடைய பதில் என்ன? முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, முதல்ல அந்த கேள்விக்கே நான் பதில் சொல்கிறேங்க. இப்போ முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கேட்கிற லெவலுக்கு இது போயிடுச்சான்னு கேட்குறீங்கள. இந்த லெவல் எந்த லெவல்? எந்த லெவலுக்கு போனால் இவங்கெல்லாம் கேட்பாங்க முதலமைச்சர் பதவி விலகுன்னு? எந்த லெவலுக்கு போனால் கேட்பாங்க?
நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், மரக்காணத்தில் ஏற்கனவே இதே போல் ஒரு சம்பவம், மிகப்பெரிய சம்பவம் செங்கல்பட்டில் நடந்துச்சு. மரக்காணத்தில் 26 பேர் பலி எடுத்தோம் இல்லைங்களா? தொடர்ச்சியாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த 3 ஆண்டு காலமாக ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய உளவுத்துறை செத்து கிடக்கிறது. உளவுத்துறைன்னு ஒன்று செயல்படவே இல்லை. காவல்துறை செயல்பட முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டு கிடக்கிறது. யாரால் முடக்கப்பட்டு? இதே முதலமைச்சரால் முடக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த முதலமைச்சருக்கு நிர்வகிக்க தெரியல இந்த நாட்டை. புரியுதுங்களா? நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்ல முடியும். இது ஒரு சம்பவத்தை வச்சுட்டு முதலமைச்சரே பதவி விலகுன்னு நாங்கள் சொல்லலை. பல முறை இந்த உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர். நீங்கள் இதே சென்னையில் நான் மீண்டும் மீண்டும் அதை பதிவு செய்கிறேன். விஆர் மாலில் ஒரு போதைப்பொருள் பார்ட்டி நடந்துச்சு. நீங்கள் கஞ்சா பார்ட்டியோ கள்ளச்சாராயம் இல்லை, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பயன்படுத்த பேசியிருக்கோம். பார்ட்டி நடைபெற்றுச்சு. உளவுத்துறைக்கு தெரியாது. கள்ளக்குறிச்சியில் மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் ஒரு பள்ளிக்கூடத்தை அடித்து உடைக்கிறாங்க. உளவுத்துறைக்கு தெரியாது. ரிப்போர்ட்டே பண்ணல உளவுத்துறை. எல்லாம் அடித்து முடிச்ச பிறகு தான் தெரியும். தஞ்சாவூரில் தேர் இழுத்துட்டு போகிறாங்க. தேர் இழுத்துட்டு போகும்போது மின்சார இணைப்பை துண்டிக்கணுங்கிறது விதி. புரியுதுங்களா? அந்த ஏன் மின்சார இணைப்பை துண்டிக்கலைன்னா அதில் 13 பேர் என்னமோ இறந்து போயிட்டாங்க கரண்ட் அடிச்சு. ஏன் துண்டிக்கலைன்னு கேட்டால் அமைச்சர் அடுத்த நாள் இங்கே பதில் சொல்கிறாரு, மக்கள் தேர் இழுத்தது எங்களுக்கு தெரியல, பர்மிஷன் வாங்கல. தேர் இழுக்கிறது நான் கேட்குறேன், தேர் இழுக்கிற ரகசியம் இழுப்பாங்களா? ஊர் கூடி தானே தேர் இழுப்பாங்க. ஊர் கூடி தேர் இழுப்பதே அமைச்சருக்கு தெரியாத அளவுக்கு தான் உளவுத்துறை செயல்பட்டு இருக்கிறது. உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர். உலகம் முழுக்க போதைப்பொருள் விற்கிற போதைப்பொருள் மாஃபியா கும்பலினுடைய தலைவன் ஜாஃபர் சாதிக் உங்களுடைய கட்சியிலேயே இருந்திருக்கிறான். கட்சியிலேயே இருந்தது மட்டுமல்ல, முதலமைச்சரினுடைய மருமகளை தன்னுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து போகிற அளவிற்கு நெருக்கமாக இருந்திருக்கிறான் என்றால் அரசினுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுகிற அத்தனை வாய்ப்போடும் இருந்திருக்கிறான். உளவுத்துறைக்கு தெரியாது. மரக்காணத்தில் கள்ளச்சாராய் சாவு உளவுத்துறைக்கு தெரியாது. செங்கல்பட்டில் சாவு உளவுத்துறைக்கு தெரியாது. இதோ கள்ளக்குறிச்சியில் சாவு இந்த உளவுத்துறை எனத்துக்கு, இந்த முதலமைச்சர் எனத்துக்கு. அப்புறம் இதுக்கு மேல் நாங்கள் எப்பதான் கேட்கறது நீ பதவி விலகுங்கன்னு சொல்லி? உங்களுக்கு திறன் இல்லை, உங்களால் இந்த நாட்டை நிர்வகிக்க முடியவில்லை, உங்களால் இந்த நாட்டு மக்கள் சாகிறார்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், மீண்டும் மீண்டும் அதை நிரூபிக்கிற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் இப்போ அதுக்குள்ள கேட்கணுமா? முதலமைச்சரை பதவி விலக சொல்லணுமான்னு எப்போதான் சொல்லுவீங்க? சொல்லவே மாட்டீங்களா? அதுக்கு பின்னாடி அரசியல் செய்யறாங்க அப்படின்றாங்க. இப்போ நடவடிக்கை எடுத்துருக்கிறோம், இனிமேல் நடக்க விடாம பார்த்துக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ பிரதானமான பிரச்சனை என்ன? நடவடிக்கையும் எடுக்காம இருப்பாங்களா? அது ஒரு பெரிய சாதனையா? இப்போ இங்கே செத்து போய் அது தவறு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தானே நான் சொல்கிறேன் பாருங்க. ஓகே, சஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். நான் கேட்குறது 54 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்கன்னு வருது. இன்னும் எத்தனை பேர்னு தெரியாது. அவசர சிகிச்சை பிரிவில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இத்தனை பெரிய சம்பவம் நடந்த பிறகு இந்த முதலமைச்சர் சொல்லுகிறார், அங்கே இருந்து நான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பூரா சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதையும் கூட பண்ணாமல் வேறு என்ன தான் பண்ணுவீங்க? அப்புறம் என்னத்துக்கு தான் அந்த பதவி? நான் ஒளியில் இங்கே தானே இருக்கேன். ஓடித்தானே நீங்கள் ஒளிஞ்சுக்கிறீங்க. நான் உங்களை கேட்கிறேனே, இந்த சம்பவம் நடைபெற்றது எப்படி? குற்றவாளி யார்? அதை கேட்கிறேன் நான். நீ எங்க இருக்கிற அதிகாரிகளை மாற்றினீங்க, அதெல்லாம் சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் எடுத்த நடவடிக்கை. சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நடவடிக்கை எடுக்கல? நடவடிக்கை எடுக்க தவறிய முதலமைச்சர் பதவி விலக வேண்டுமா இல்லை? இப்போ நான் உங்களை வெளிப்படையாக கேட்கிறேன், எதுக்கு கலெக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? எதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணீங்க? தப்பு பண்ணிட்டான்னு தானே? தப்பு பண்ணிட்ட போலீஸ், தப்பு பண்ணிட்ட இந்த கலெக்டரையும் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களே. நான் கேட்கிறேன், இந்த சாராய அன்னைக்கு ஒரு நாள் வித்ததா? ரொம்ப வருஷமா விற்குதுன்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா வித்துட்டு இருக்குது. அதிமுகவே சொல்லியிருக்கேன். நிச்சயமா நானும் சொல்றேன், இந்த ஆட்சி வந்ததிலிருந்து கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியிலே இந்த அளவுக்கு சாராய புழக்கம் இருக்கிறது. 20 வருஷமா விற்கிறதுன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? நிறைய கட்சிகள் சொல்றாங்க. எங்க டேட்டா? நான் 2.5 வருஷமா விற்குதுன்னு சொல்றேன்ல, டேட்டா கொடுக்குவா உங்களுக்கு? நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இருங்க, அதை முடிச்சிடறேன் நான். இப்போ இந்த சாராய வித்துட்டு இருக்குல்ல, இந்த சாராய விற்பனையை தடுக்காமல் விட்டது ஏன்? அதுதான் முதலமைச்சரே உங்கள் மீது குற்றச்சாட்டு. நடந்த பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா எடுக்கலீங்களாங்கிறதல்ல குற்றச்சாட்டு. நீங்க நடந்த பிறகு நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க. பார்த்தீங்களா? முன்னாடி ஏன் நடந்ததுங்கிற உண்மையை பேசாம ஏன் நடந்ததுன்னு நாங்க சொல்றோம். உங்க கட்சிக்காரன் தான் நடத்திட்டு இருக்கிறான். இதே நான் என்ன டேட்டாவில் சொல்றேன்னு உங்களுக்கு சொல்றேன். இதே கள்ளச்சாராயத்தை, இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய விற்பனை நடக்கிறது, கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் இது ரொம்ப மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். இது குறித்து சட்டமன்றத்திலே விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி 2023ஆம் ஆண்டு 3வது மாதத்திலேயே கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள விவாதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சட்டமன்றம். இப்போ அந்த கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் சொல்றாங்க 10 வருஷமா விற்கிது அப்படின்றாங்க. 10 வருஷமா எனக்கு புருஷன் குடிச்சிட்டு தான் இருந்தாரு, இன்னைக்கு செத்து போயிட்டாரு. சரி, என்ன வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன், 10 வருஷம் இல்லை 100 வருஷமா வித்தாலும் தவறு தான். சரி, புரியுதுங்களா? நீங்க மதுவையை ஒழிக்கிறேன்ட்டு வந்தவங்க. நான் இங்க சொல்றேன், இந்த 12 ஆண்டுகள்ல
தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கம் முழுமையாக தடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நான் சொல்லலை. திமுகவினுடைய மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி எங்கேயோ செய்தியாளர்கிட்ட பேசிட்டு போல சட்டமன்றத்துக்குள் பதிவு பண்ணியிருக்கார். புரியுதானுங்களா? 10 வருட அதிமுக ஆட்சியிலும் அதற்கு முன்னால் 2 ஆண்டுகள் இருந்த கருணாநிதியினுடைய ஆட்சியிலும் இந்த கள்ளச்சாராயம் என்பது தமிழ்நாட்டிலே முடிக்கப்பட்டிருக்கிறது, அது இல்லை என்று ஒப்புதல் வாக்கு மூலம் இவர்கள் கொடுத்ததுதான். இப்ப அதிமுக ஆட்சியிலும் கள்ளச்சாராயம் இருந்துச்சு என்று சொன்னால் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஊடகம் விவாதித்ததா? நான் சேட்டலைட் சேனல்லையே கேட்டிருக்கேன், ஏன் நீங்களாம் விவாதிக்கவே இல்லைன்னு கேட்டேன். அவங்க யாருமே பதில் சொல்லியே. இது வந்துங்க, ஒரு இடத்துல ஒருத்தன் தப்பு பண்ண முயற்சி பண்ணுவான், தப்பு பண்ண முயற்சி பண்றவன ஒரு அரசாங்கம் தடுக்கணும். அதுக்கு தான் அரசாங்கம், அதுக்கு தான் உளவுத்துறை, அதுக்கு தான் காவல்துறை. மனிதர்கள் தவறே பண்ணவில்லைன்னு நான் சொல்லவில்லை, அப்படி யாருமே சொல்ல முடியாது. தவறு தொடங்கின இடத்துல எல்லாம் அது தடுக்கப்பட்டது, அது இல்லாமல் பார்க்கப்பட்டது, வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது, கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. இதை செய்ய தவறிய ஒரு அரசாங்கம், செய்ய தவறிடுச்சுன்னு மட்டும் நான் சொல்லலை, ஸ்டாலினுடைய அரசாங்கம் இதை எவனெல்லாம் இந்த வேலையை போய் செஞ்சானோ, இந்த கள்ளச்சாராயம் காட்சிகள் கும்பலாக இருந்தானோ அவனுக்கு பின்புலமாக இருந்து இவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் உறுதியாக துணை நின்றார்கள். அதனால் தான் இவ்வளவு பெரிய இழப்பு. இதுதான் சாத்தியம், இல்லைன்னா இல்லை. இது எதன் அடிப்படையில் அந்த கட்சிக்காரனை குற்றம் சாட்டுறீங்க? இல்லைன்னு எதன் அடிப்படையில் நீங்க சொல்லுவீங்க? அதை சொல்லுங்க எனக்கு. இப்போ ஏன் வந்து ஒரு உளவுத்துறை அதிகாரிக்கு தெரியாதா? சரி, ரொம்ப சிம்பிளான கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறீங்க, நீங்க ஒரு பத்திரிகையாளர், நான் உங்களுக்கு கேட்குறேன். உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரியாமலேயே பாக்கெட்ல சாராயத்தை வச்சு ஊருக்குள்ள விற்க முடியுமா? முடியாது. முடியாதுல்ல. இது சாதாரண ஒரு காமன் சென்ஸ் இல்லை, எல்லா சிட்டிசனும் ஏற்றுக்கிறான்ல. ஏன் வந்து காவல்துறை அதிகாரிகளும் உளவுத்துறை அதிகாரிகளும் தொடர்ச்சியாக இதை விட்டுட்டு இருக்கிறாங்க? மாமூலாக இருக்கலாம், லஞ்சமாக இருக்கலாம். மாமூல் லஞ்சம் வாங்கிட்டு மட்டும் விட்டுற முடியுமா? இதையே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஏன் திமுக இருக்கணும்? வேற யாரா இருக்க முடியும்? அதிமுக கூட இருக்கலாம். அதிமுக இருந்தால் அதிமுக ஏன் இது குறித்து விவாதிக்கணும்னு கொடுக்குது? அதிமுக ஏன் கமிஷனர் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது? இந்த சாவுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே சாராயம் வித்துட்டு இருக்கான்னு சொல்லி. ஏன் வித்துட்டு இருக்கிறவங்க வீட்டில் ஸ்டாலின் படம் ஒட்டியிருக்கு? ஏன் வசந்த கார்த்திகேயனா அவங்களுடைய திமுகவின் மாவட்ட செயலாளர், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஜெயிச்சு வந்த அன்னைக்கு எதுக்கு இந்த கண்ணுக்குட்டி இப்போ பிடிச்சிருக்கான்ல, கண்ணுக்குட்டியா பனிக்குட்டியா, கண்ணுக்குட்டி, அவன் போய் அவன் எதுக்கு பதாக வைக்கிறான்? அவனுக்கு ஏன் வைக்கிறான்? இதெல்லாம் நாங்கள் பைத்தியக்காரங்களா? இங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களா பைத்தியக்காரன்? நீ எங்களை மிரட்டுறியா? நீயே வழக்கு போடுவோம்னே போட, நீ வழக்கு போடு, நீ வழக்கு நாங்கள் சந்திக்கிறோம். பெரிய வழக்கு. மக்கள் இத்தனை பேரை கொண்டு போட்டு அதுல காசை திருடி தின்னு போட்டு என்ன பெரிய இன்னைக்கு வந்து நான் பேசிட்டு உட்காந்துக்கிறாங்க. இல்ல, இந்த கண்ணுக்குட்டி திமுக ஆதரவாளராக இருக்கலாம், அந்த எம்எல்ஏவோட அனுதாபியா இருக்கலாம், அதுக்காக அவர் தான் வந்து காட்சி விட்டார். இப்படி ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா? இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுட்டு சொல்றோம், ஆனா நீங்க சந்தேகம் எழுப்புறீங்க இல்லைங்களா? எனவே இதுல உண்மை முழுமையா வெளியே வரணும், சிபிஐ வேணும்னு கேட்குறோம். சிபிஐ வந்தா ஆமா வந்து கண்டுபிடிக்கட்டுமே. சிபிசிஐடி போட்டிருக்காங்க. சிபிசிஐடி கண்டுபிடிக்காது. தமிழ்நாடு அரசினுடைய எந்த விதமான விசாரணையிலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றோம். போன முறை 1400 பேர் கைது பண்ணீங்களா? அவனால எங்கேன்னு கேட்கணும். நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் சிபிசிஐடி மேல இதே விமர்சனம் வைப்பீங்களா? சிபிசிஐடி அரசை நடத்துகிறவன் ஒழுக்கமா இருந்தா காவல்துறை அதிகாரிகள் சரியா இருப்பா. இப்ப காவல்துறை இயங்கலைன்னு சொன்னா, உளவுத்துறை இயங்கலைன்னு சொன்னா உளவுத்துறை அதிகாரிகள் கிட்ட குறைபாடா? அவங்களை இயங்க முடியாம முடக்கி வச்சிருக்கிறது இந்த அரசாங்கம் தானே. நல்லவன் ஒருத்தன் அரசியல உட்கார்ந்தாச்சுன்னா பிறகு எதுக்கு அந்த சிபிசிஐடி அந்த இதை நாங்க குறை சொல்ல போறோம்? காவல்துறையை முதலமைச்சர் வந்து கண்டுக்கவே மாட்டாரு, எதுலையுமே தலையிடவே மாட்டாங்கன்றத விமர்சனம் இருந்துச்சு. இப்போ முடக்கி வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. செயல்பட விட்டா தானே சார். ஏதாச்சும் ஒன்று அவன் இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி போய் ஒரு கள்ளச்சாராய வியாபாரி கைது பண்றாருன்னு வைங்க, கொண்டு போய் சிறையில் வச்சு அவரால் வழக்கு போட முடியுமா? அது லோக்கல் பவர் சென்டரோட லோக்கல் பவர் சென்டருக்கு யாருங்க பேக்கப் கொடுக்கறது? லோக்கல் பவர் சென்டர்னா நீங்க ஏதோ ஒரு ஊருக்கு கொடுக்குற வட்ட செயலாளர் நினைக்கக்கூடாது. ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவருக்கு பேக்கப் யார் கொடுக்குறா? ஆட்சி அதிகாரம்ங்கிற இடம் தானே. நீங்க முதலமைச்சரினுடைய வேலையே தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இந்த நாம் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எந்த இடத்திலும் பிழை செய்துவிடக் கூடாது, அதை கவனிப்பதற்கே முதலமைச்சருக்கு ஒரு உளவு பிரிவு வேலை செய்யணும். முதல்ல அந்த சென்ஸ் இருக்கணும். அந்த பதவியில போய் உட்கார்றவங்களுக்கு இருந்திருக்கா உங்களுக்கு? இன்றைக்கும் நான் சொல்றேங்க, கள்ளச்சாராயத்துல செத்துட்டான் அதனால மாட்டிட்டாங்க. இன்னைக்கு வந்து முழுக்க இவங்களுடைய முகத்துறை கிழிஞ்சு தொங்குது, மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. கஞ்சாவில் இவங்க எப்ப அம்பலப்பட போறாங்கன்னு தெரியல. கஞ்சாவில் சாவு வர மாட்டேங்குது, புரியுதுங்களா? ஆனா கஞ்சா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லாத தெருவு இருக்கிறதா? கஞ்சால சாகாட்டியும் அது சட்ட ஒழுங்குல எந்த அளவுக்கு எதிரொலிக்குதுன்றதை பார்க்க முடியுது. அதை பார்க்க முடியுது. நீங்க 100, நான் இன்னைக்கும் கூட ஒரு செய்தியில் சொன்னேன், 100 கொள்ளை சம்பவங்களை எடுங்க, பாலியல் கொடுமைகள், பாலியல் வன்புணர்வுகளை எடுங்க, 195 பேர் இந்த குற்றத்தை செய்கிறவன் கஞ்சா அருந்தி இருக்கிறான் என்கிற செய்தியை நான் கொடுக்கல. என்கிட்ட ஆதாரம் கேட்கக்கூடாது, காவல்துறையை கொடுத்துட்டு இருக்குது. அப்புறம் எங்கிருந்து வருது கஞ்சா? முதலமைச்சர் சொல்லுகிறார், என்ன ஓடி ஒளிந்து கொள்ள மாட்டேன், நாட்டிலே நான் போதைப் பொருளை. எங்கத்தான் போதைப் பொருளை? என்ன நீங்க நாட்டில் தான் இருக்கிறீங்களா, வேற எங்காச்சுக்கிறீங்களா? நீங்க கொரோனா காலத்துல கூட
மதுக்கடைகளை திறந்துவிட்ட அதிமுக எங்களை விமர்சிக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. கொரோனா காலத்தில் மதுக்கடையை திறக்க வேண்டிய தேவை அன்றைக்கு இருந்தது உண்மை. என்ன தேவை? அன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை ஒரு அன்னைக்கும் உயிர் போக தானே செய்யும். டாஸ்மாக்ல குடிச்சு உயிர் போயிருமா? பெருந்தொற்று காலம்ல, பெருந்தொற்று காலத்துக்கு முடிஞ்சுதான் இருக்குதாங்க திறக்கிறோம். பெருந்தொற்று காலத்தில் மூடப்படுது. பெருந்தொற்று முடிகிற நேரத்திலே தான் டாஸ்மாக் திறக்கப்படுது. நமக்கு முன்னாடியே திறந்தவர்கள் ஸ்டாலினோட கூட்டணியிலே தான் இருக்கிறாரு கேரளாவில். அவர் அங்கேயும் ஒரு பேச்சு கேட்டு வந்தாருன்னா பரவாயில்ல. அவர்களோடு சேர்ந்து தான் இன்றைக்கு அவருக்கு கூத்தடிக்கிறாங்க INDA கூட்டணி என்று சொல்லி. புரியுதுங்களா? நமக்கு முன்னாடியே கேரளா திறந்துருச்சு. அப்புறம் கொலைகாரர்களோட கூட்டணியா ஸ்டாலின்? என்னங்க இது பேச்சு? நான் இன்னும் சொல்றேன் உங்களுக்கு, இதே டாஸ்மாக்குள்ள இந்த மது விற்பனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். மது விலக்கு என்பது, பூரண மது விலக்கு என்பது சாத்தியப்படுத்தப்பட முடியாத சூழல் இருந்தாலும் கூட இந்த கன்செப்ஷனை வந்து குறைக்கணும். முடியாதா? அது அடுத்து பேசுவாதையே. இந்த கன்செப்ஷனை குறைக்கணும் என்பதற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்ம ஆட்சி தொடங்கின காலத்திலிருந்தே, இந்த 2011 ஆட்சி தொடங்கின அம்மா அவர்கள் இருக்கும்போது இருந்தே இந்த கடைகளினுடைய நேரத்தை வரைமுறை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த 24 மணி நேரம் விற்கக்கூடாது, இந்த நேரத்தை குறைச்சிட்டே வரணும்னு சொல்லி குறைச்சாங்க. அதில் கன்செப்ஷனை குறைக்கணுங்கிற முயற்சி தான் நடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் அதில் குறைச்சிருக்க முடியும். அதை இவங்க தொடர்ந்து இருந்தாங்க என்று சொன்னால் இன்றைக்கு அதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கான வெற்றியை பெற்றிருக்க முடியும். ஆனால் இவர்கள் வந்த பிறகு 24 மணி நேரம் திறந்து விட்டாங்க. நீங்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவனை பற்றி பேசிட்டு இருக்கோம். டாஸ்மாக்ல வாங்கி குடிச்சு 2 பேர் செத்து போனான்னு அவனை மறந்துட்டோம். சைனைடு இருந்துட்டு இல்லைங்களா? அதுக்கு CBCID போட்டாங்க. அது CBCID இப்போ இன்னும் விசாரிச்சுட்டு வரும் பாருங்க. நீங்கள் வரும், அது வரும், மெதுவாக வரும். அப்போ எவ்வளவுங்க இதெல்லாம் போலிக்கோ? இதெல்லாம் ஏதாவது கேட்டோம்னா உடனே உங்கள் ஆட்சி காலத்தில், எங்கள் ஆட்சி காலத்தில் இல்லையப்பா, இல்லை. எதுக்கு பொய்யான ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறேன்? எதுக்கு இந்த உங்கள் கையில் இருக்கிற சேட்டலைட் மீடியாவையும் இந்த 4 பத்திரிகைகள், உங்களுக்குன்னு எழுதுகிற பத்திரிகை 4 பேர்த்தி வச்சுட்டு புதுசாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி மக்களை அதை பேச வைக்குது இந்த திமுக அரசு. திட்டமிட்டு பண்ணுது இதையே. இது ஒன்றும் சாணா நடக்கலைங்க. திட்டமிட்டு இந்த வேலையை இவங்க நெரேட்டிவ் மாத்திரக்கான வேலையை செய்கிறாங்க. உண்மையாக இன்றைக்கி நடந்திருக்கிற இந்த படுபாதக செயலுக்கு இவர்களுடைய அரசியல் பின்னணி என்பது மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறது. இந்த உண்மைகள் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய சரியான விசாரணை அமைப்பு இதை எடுத்து விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும். அதனால் நாங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறவர்கள் எல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்துவோம். நீ நீதிமன்றத்தில் நிறுத்தும் முதல் நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு பொய்யும் நிரூபிச்சுட்டு நிறுத்தங்களே. நீ CBI வர சொல்லி, CBI விசாரணை நடக்கட்டும். அவங்க எல்லாம் வந்து இல்லை இவங்கெல்லாம் சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நீ எங்களுக்கு தூக்கு தண்டனை வேணா வாங்கி கொடுங்க. கமிஷன் போட்டுக்கிறாங்க, அதை மீது நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? என்னங்க கமிஷன்? அந்த கமிஷன் மேல முதலமைச்சருக்கு நம்பிக்கை இருக்காங்க? நான் கேட்குறேன், முதலமைச்சர் ட்வீட் படிச்சீங்களா? அந்த கமிஷன் போட்ட அன்னைக்கு என்ன எழுதியிருக்காரு? எதிர்காலத்திலே இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை பெறுவதற்காக. அப்புறம் எதுக்கு அமைச்சர்? குழுவை இன்னும் 2 குழு போடுங்க சார். அமைச்சர் சம்பளம் மிச்சம். அப்புறம் எதுக்கு உளவுத்துறை? இல்ல நீங்களும் கடந்த காலங்களில் ஒரு விஷயத்துக்காக கமிஷன் போட்டுக்கிறீங்க. கமிஷன் போடுறாங்க, எல்லா அரசுகளும் கமிஷன் போடுது. இந்த அரசு போட்டுக்கிற கமிஷன் காரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப மாட்டியாச்சு, பதட்டப்படுறாரு முதலமைச்சர். ஏதாவது ஒன்று பண்ணி அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணி காட்டிடணுங்கிற முயற்சி பண்றாரு. அதை கமிஷன் போட, அவனை டிஸ்மிஸ் பண்ண, அவனை இதை பண்ண, அவனை அதை பண்ண. இதையே இப்படி இந்த பதட்டத்திலே இவர் வேலையை செஞ்சுட்டு மக்கள் மத்தியில் வாசிக்கிறார். நான் அதையெல்லாம் செஞ்சுட்டேன், நான் ஒழியவில்லை அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்றேன், இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குல்ல, சட்டமன்றத்திற்குள்ள முதலமைச்சர் வாசிக்கிறார். இந்த கள்ளச்சாராயத்திலே பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் பாண்டிச்சேரியில், இந்த புதுச்சேரியில இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு வாசிச்சாரா இல்லையா? இப்ப சொல்லுங்க, மெத்தனால் எங்கிருந்து வந்துச்சு? மெத்தனால் ஆந்திராவில் இருக்கிற பயன்படுத்தப்படாத தொழிற்சாலைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதுன்னு CBCID ரிப்போர்ட் கொடுக்குது. CBCIDக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறது என்று தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சேனல்கள் இன்றைக்கு செய்தியாக கொண்டு வந்துட்டாங்க. முதலமைச்சர் படித்தது பொய்யா? பொய் தான். பொய் மட்டும் இல்லை, அவசரம், ஏதோ ஒன்று சொல்லிடணும். அதில் இன்னொரு செய்தி என்ன தெரியுங்களா? அந்த செய்தி இப்போ ஒரு சேனல் வெளியிட்டாங்க, அந்த செய்தியாக வந்துருச்சு. அது CBCIDக்கு வந்திருக்கதாக சொல்லப்படுகிற தகவல் என்னென்னா, ஆந்திராவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மெத்தனால் தமிழ்நாட்டிலிருந்து தான் புதுச்சேரி கொண்டு வரப்பட்டிருக்கு. முதலமைச்சர் படிக்கிறார், புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் வந்திருக்குன்னு சொல்லி படிக்கிறார். இந்த ரெண்டுல எது உண்மை? அவசரமா எது பற்றியும் விசாரிக்காம ஏதோ ஒன்று மக்களிடம் சொல்லி இப்போ வந்து நாங்கள் அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டோம், நாங்கள் ரியாக்ட், இப்படித்தான் இருக்கு உங்களுடைய ஒரு நபர். நாடே பேசக்கூடிய ஒரு விஷயம், மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இது அசம்பிளியில் நீங்கள் வந்து உங்களுடைய குரலை வலுவாக பதிவு செய்ய வேண்டிய இடத்துல போய் நீங்கள் பதாகை ஏந்தி கூச்சல் போடுறதுனால நீங்கள் தேவையில்லாமல் வெளியேற்றப்படுறீங்கல்ல. ஏன் அங்கே போய் கூச்சல் போடணும், கோஷம் எழுப்பணும்? அங்கே போய் நீங்கள் உங்களுடைய குரலை பதிவு செய்ய வேண்டியதானே? நாங்கள் போன உடனே கூச்சல் போடல, கோஷம் எழுப்பல. போன உடனே இது வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்பதை முதல்ல சொல்லி இதை உடனடியாக இப்போ நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கணும்னு கேட்குறோம். சரிங்களா? இல்லை அதற்கு அந்த முறை இருக்கு. செத்துட்டு இருக்கான். நாங்கள் கேட்கும்போது 25 பேர் செத்துருந்தான், இப்போ 54 பேர் செத்துருக்கான். சரிதானுங்களா?
இவன் உயிரை அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்களினுடைய உயிரை பாதுகாப்பதற்கு உடனடியாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பதை மக்கள் மத்தியில் சொல்லணும், நடவடிக்கை விரைவுபடுத்தணும். இதுக்கு தான் விவாதத்தை கேட்குறோம். சரிங்களா? இது வந்து உயிர் போகிற மிக முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் அவைத்தலைவர் சொல்கிறாரு, எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன். கடைசியாக நேரம் கொடுத்து காட்டுக்கு போய் பார்த்துட்டு வர்றதா? எல்லாத்தையுமே வச்சு எரிச்சிட்டு இருக்கிறீங்களா? 10-20 பேரை வச்சு இருக்கிறீங்களா? கூட போய் நின்று நாங்களும் அழுதுட்டு வர்றதா? பொறுப்புணர்ச்சி இருக்குதா முதலமைச்சருக்கு? ஓடி ஒளிஞ்சிக்கலன்னு சொல்றாரு. ஒளிஞ்சிட்டு தானுங்க பண்ணீங்க. நாங்கள் போய் கேட்கும்போது முதலமைச்சர் இருந்தாரா சட்டசபையில்? வரவே இல்லையே முதலமைச்சர். அப்போ ஒளிஞ்சிட்டு தான் இருந்தாரு. அதன் பிறகு வெளியேற்றப்பட்ட அதிமுகவினர் எல்லாம் வந்து திருப்பி வரணும்னு சொல்றாங்கல்ல. என்னங்க முதலமைச்சருக்கு என்ன பெருந்தன்மை? எனக்கு ஒன்றும் புரியலையே. முதலமைச்சர் சொன்னார்னா தான் அவைத்தலைவர் கேட்கிறாரு. எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா ஜனநாயக ஜனநாயக மரபு இருக்குங்க. ஜனநாயக மரபுல நீங்க ஒரு அவை என்ன பண்ணணுங்கிற ஜெயலலிதாவை மீறி அன்றைக்கு இருந்த சபாநாயகர் பேச முடியுமா? பேச முடியும் என்கிற நிலையை தான் நம்ம கொடுத்து வச்சிருந்தாங்க. புரியுதுங்களா? அதில் கட்சிக்காரராக இருக்கலாம் அவர். ஆனால் அவர் அந்த அவையை கட்டுப்படுத்துகிற இடத்துல இருந்தார். எல்லா காலத்திலும் அப்படியான அவைத்தலைவர்கள்லாம் இருந்தார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் மிக கேவலமாக ஜனநாயக மரபுகள் மீறப்பட்ட ஒரு சட்டமன்றம் என்பது இருந்ததே இல்லை. இது ஒரு கருப்பு காலம், ஒரு இருண்ட காலம். தமிழ்நாடு சட்டமன்ற ஜனநாயக மரபுக்கு இது ஒரு இருண்ட காலம். அது ஒரு பக்கம். நம்ம அதை நிறைய இப்படியெல்லாம் அவர் பெருந்தன்மையோடு கூப்பிடுகிறார் அது இதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நாங்கள் அவைக்கு போகிறோம். இன்னைக்கு அவைக்கு போகணுன்னு இந்த கோரிக்கை வைக்கிறோம், விவாதிக்கணும்னு. கடைசியாக விவாதிக்கலாம். எல்லாம் கேள்வி நேரமெல்லாம் முடிஞ்சு நிறைய பிரச்சனைகள். எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டு வர வேண்டியிருக்கு. அவைத்தலைவரோட ஊரில் என்னமோ நீதிமன்றமோ என்னமோன்னு வர வேண்டிய கல்லூரி என்னமோ கட்டித்தர வேண்டியிருக்கு. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு விழாவரியாக மெதுவாக விசாரிக்கலாங்கிறதா அவங்க சொல்கிற விஷயமா இருந்திருக்கு. அப்போ நாங்கள் சில விஷயங்களை அங்கே எடுத்து பேச வேண்டியது. இன்னொன்று முக்கியமான செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சட்டமன்றத்திற்குள்ளே விவாதிப்பதற்கு நாங்கள் அழைத்தோங்கிறீங்கள. நாங்கள் விவாதிக்கிற ஏதாவது ஒன்று இந்த 3 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் நீங்கள் லைவ் போடுறீங்களா? எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு பேசினாருன்னா ஆஃப் பண்ணிடுறேன். ஆனா நான் ஓடி ஒளிந்து கொள்வதில்லைங்கிற பயந்து பேடித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஓடி ஒளிஞ்சுக்கலையா நீங்க? ஏன் இந்த வார்த்தையெல்லாம் நிச்சயமா சொல்றேன். இது என்ன பேடித்தனம் இல்லையா? ஒரு எதிர்கட்சி தலைவர் யாருக்காக பேசுறாரு? மக்களுக்காக பேசலையா? அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இல்லையா? அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லையா? நான் முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. காவல்துறையின் மீதான மானிய கோரிக்கை விவாதம் வருது. சரிங்களா? அந்த மானிய கோரிக்கை விவாதத்தை 1 மணி நேரம் பேசினார் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். 1 மணி நேரம் பேசினார். அந்த மானிய கோரிக்கை விவாதம் இன்னைக்கு உள்ள இருக்கும். சட்டமன்ற குறிப்பில் நீங்க எடுத்து பார்க்கலாம். அவர் இருந்துச்சு பேச தொடங்கி அவர் சில செய்திகளை பேச தொடங்குனே கட் பண்ணிட்டாங்க லைவ். சரிங்களா? அவர் என்ன தெரியுமா பேசினாரு? மரக்காணத்தில் செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் கள்ளச்சாராயத்தின் புழக்கம் அதிகரித்திருக்கிறது, காவல்துறை இது குறித்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. பேசிய குறிப்பை நான் காட்டுறேன். ஸ்டாலின் பதவி விலகிக்கு வரா? பேசினார். பேசி 1 மாதம் 1.5 மாதத்திலே அங்கே 26 பேர் செத்து போனார்கள். அன்னைக்கு நீ லைவ் போட்டிருந்தீங்கன்னா மக்கள் பேசியிருப்பாங்கல்ல. மரக்காணத்துக்கு இன்சிடென்ட்க்கு முன்னாடியே. ஆமாம், மரக்காணத்து இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே அதை காவல்துறையின் மீதான மானிய கோரிக்கை விவாதத்திலே எதிர்க்கட்சி தலைவர் 1 மணி நேரம் பேசியிருக்கிறார். அதில் இந்த செய்தியை பேசியிருக்கிறார். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மரக்காணம் சம்பவத்திற்கு முன்னாடியே மரக்காணத்திலேயே ஒரு ஆர்ப்பாட்டம், அதிமுகவின் ஆர்ப்பாட்டம். அதில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அவர்கள் கலந்து கொள்கிறார். நான் அந்த மேடையில் இருந்தேன். அந்த மேடையில் அர்ஜுனன் பேசினார். இந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது. நான் போய் போலீஸ்க்கு சொல்கிறேன். போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற, வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்கிற. அவனுக்கு கூப்பிட்டு எம்எல்ஏ கூப்பிட்டு உன்னை பற்றி இப்போ சொல்கிறாருப்பா அப்படின்னு நீ சொல்கிற. இப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க கூட இப்படி எல்லாம் நீங்கள் தொடர்பு இருந்தீங்கன்னா எப்படியே அந்த நாடு உறுப்புன்னு கேட்குறாரு. 10 நாளில் சம்பவம். இது என்ன பண்ணுவீங்க? இவங்க எங்களை விவாதிக்க அனுமதிக்கிறேங்கிறாங்களே சட்டமன்றத்துக்குள்ள. விவாதிக்க அனுமதிச்சு நீங்க ஏங்க பேடித்தனமா போய் லைவ் கட் பண்ணி விடுறீங்க? இப்ப எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த ஸ்பீச்சை வந்து ஒளிபரப்பி இருந்தாலோ, நீங்க இப்போ போராட்டம் பண்ணீங்கல்ல, இந்த ஸ்பீச்சை வந்து ஏதோ ஊடக கவனம் பெற்றிருந்தாலோ இதெல்லாம் நடக்காம வந்திருக்குமா? நிச்சயமா நம்ம மக்கள் மத்தியில் போயிருக்கும்ல. குறைஞ்சபட்சம் மரக்காணத்துல இந்த காட்சி இருக்கிறவனாவது பார்த்துருப்பான்ல. ஐயோ என்னப்பா சட்டமன்றத்திலேயே பேசிட்டாங்க அதிமுக காரங்க, இனியாவது கொஞ்சம் அடக்கியாவது வாசிச்சிருப்பான்ல இன்னொரு 6 மாசத்துக்காவது. அதுல உயிர்களாவது தப்பிச்சிருக்கும்ல. அதை பேசுனா கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறான், கள்ளச்சாராய புழக்கம் இருக்குதுன்னு மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அந்த வியாபாரத்தை அங்கே நடத்த முடியாதுங்கிறங்காட்டி தான் சட்டமன்றத்தில் பேச முடியாமல் பண்றீங்க எங்களை. இப்போ நீங்க எங்களை கேட்குறீங்க எதிர்க்கட்சி என்ன செய்யுது? எதிர்க்கட்சி செய்து நான் பட்டியலிடவா? நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ, நீங்க போடுங்க, ரெட் பிக்சல் போடுங்க. நான் எங்கள் எம்எல்ஏ அர்ஜுனன் பேசியதை நான் கொடுக்குறேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இப்போ கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் 1 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நாள் கழிச்சு கமிஷனர் நேரில் சந்திச்சு சொல்லியிருக்கார். ஒரே வாரம் 100 பேர் நீ இந்த போய் இன்னைக்கு படுத்துட்டு இருக்கிறான், 54 பேர் செத்து போயிட்டான்.
நீ அதிமுக கேள்வி கேட்குற, நீங்கள் வந்து கொடுக்கலன்னா திமுக நீ ஐடி விங்க வச்சு எழுதிட்டு இருக்கிற, நான் நிரூபிக்கிறேன், எத்தனையும் நிரூபிக்கிறேன். முதலமைச்சர் பதவி விளைவிக்கிறாரா? அங்கே போயிட்டு அவங்கள பார்க்கறது, அந்த குழந்தைகளுக்கு பணம் கொடுக்கறது, அவங்களாம் வந்து என்ன தியாகிகளா? ஏன் க்ளோரிஃபை பண்ணுறீங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு? இதில் ஒன்றும் க்ளோரிஃபை பண்ணுறக்கு ஒன்றும் இல்லைங்க. அவங்க இப்போ தியாகிகளுக்கு தான் பணம் கொடுக்கணும் இல்லை. உலகத்தில் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறான் தமிழ்நாட்டிலே. அவனுக்கெல்லாம் கொண்டு போய் பணம் கொடுத்துட்டு வாங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லை. சரிங்களா? இதில் ஏன் சொல்கிறோம்னா, செத்தவன் ஒருத்தர் செத்துட்டான்ல, அவனுடைய குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பம் இன்னைக்கு அனாதையாக நிற்குது. இந்த குடும்பம் அனாதையாக நிற்கிறதுக்கு காரணம் யார்? இந்த அரசாங்கம். ஏன்னா இந்த விஷச்சாராயம் விற்கக்கூடாது, இந்த கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது, இந்த கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த அரசு இவர்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சட்டம். அந்த சட்டத்தை பாதுகாப்பேன் என்று சத்தியம் செய்துதான் இவர்கள் அரசுக்கு வருகிறார்கள். அந்த சட்டத்தை இவர்கள் பாதுகாக்க தவறியதனுடைய விளைவுதான் அவன் சாகிறான். அவனுடைய சொந்த விருப்பு இருக்குது, அவன் வெறுப்பு, அதெல்லாம் ஒரு பேசுறீங்க. அவன் தான் போய் குடிச்சான், அவன் தான் குடிப்பான். யாரும் அவனை வந்து சங்கடையில் வச்சு வாயில் ஊற்ற முடியாது, அவன் தான் குடிப்பான். இந்த குற்றச்சாட்டை வைக்கிற பல பேர் அவங்க கொஞ்சம் பெரிய இடத்துல உட்காந்து நல்ல சரக்கு வாங்கி குடிக்கிற ஆட்களை தான். புரியுதுங்களா? எல்லாத்தையும் சொல்ல பல பேர் அப்படியானவங்க தான். அவங்க கிட்ட இருக்கிற காசு அவங்ககிட்ட இல்லை, செத்து போனவங்ககிட்ட. சரிங்களா? எனவே இன்னைக்கு வந்து குடிச்சவனுக்கு எல்லாம் நீங்கள் பணம் கொடுப்பீர்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்க முடியாது. புரியுதானே? அரசாங்கம் செஞ்ச தப்புக்கு அரசாங்கம் செலுத்துகிற ஃபைன் இது. அதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆமாம், கொடுக்கட்டும், கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். கொடுக்கணுங்கிறது இன்னொரு உங்களுக்கு இது ஒரு கூடுதல் செய்தியாக சொல்கிறேன். எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அங்கே கள்ளக்குறிச்சிக்கு போனாங்க. அந்த குழந்தைகள் அந்த நிலைமை எல்லாம் பார்த்து அதெல்லாம் விசாரிச்சுட்டு வெளியே வரும்போதே அவர் அங்கேயே அறிவித்தார், இங்கே இருக்கிற இந்த குழந்தைகள், பெற்றோர்களை இழந்திருக்கிற இந்த குழந்தைகளினுடைய வாழ்வாதாரத்திற்கான செலவுகளை எங்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளும், நாங்கள் செய்வோம் என்று சொல்லிவிட்டு வந்தார். அவர் சொல்லிட்டு வந்த பிறகு தான் அடுத்த நாள் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அதையே சொன்னார். நாங்கள் வந்து இப்படி வைப்பு தொகை வைப்போம், 5000 போடுவோம். எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு வந்தார்ல, அது எங்கள் கட்சி பணம். அதிமுக அந்த குடும்பங்கள் இவ்வளோ பரிதாபம் அடிக்குது, அங்கே போய் இப்போ லாஜிக் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை, பாதிக்கப்பட்டுருச்சு அந்த குடும்பம், எனவே பண்ணணுங்கிற அந்த தாய் உள்ளத்தோடு எடுக்கப்பட்ட முடிவு எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னது. நான் கேட்குறேன், அங்கே கள்ளச்சாராயம் விற்றவங்ககிட்ட வெளிப்படையாக சொன்னால் அதுதான் உண்மை, கமிஷன் வாங்கி தான் நீங்கள் பொழைச்சிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, குற்றச்சாட்டையாவது ஏற்றுக்கிறீங்களா? குற்றச்சாட்டு இருக்குல்ல, எத்தனை சம்பாதிச்சிருப்பீங்க கமிஷன் வாங்கியிருந்தா? அந்த கள்ளச்சாராயம் விற்றதில் நீங்கள் வாங்கின கமிஷனையாவது உங்கள் கட்சி பணத்துலேருந்து திருப்பி கொடுத்துருக்க வேண்டாமா உங்களுக்கு? அந்த குடும்பத்துக்கு அரசு பணத்துலேருந்து 10 லட்சம் கொடுக்குறேன், 5 லட்சம் வைப்பு நிதி வைக்கிறீங்களே, திமுக ஒத்தரவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். கட்சி பணம் கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது உங்கள் கட்சி அதில் பயனடையில்லை. உங்கள் கட்சியினுடைய ஆட்களால் தான் நீங்கள் பிரச்சனையினே குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் அரசு பணத்தை எடுத்து, இப்போ மக்களுக்கு கோபம் வருது. மக்களுக்கு என்ன கோபம் வருதுன்னா, நான் டேக்ஸ் கட்டுறேன், என் பணத்தை எதுக்கு நீ அவன் குடிச்சிட்டு சேர்த்தவனுக்கு கொடுக்குறேன் என்கிற இந்த கோபம் நியாயமாக யார் மேலே வரணும் தெரியுமா? நான் டேக்ஸ் கட்டுறேன், என் பணம் 10 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு தப்பு அரசாங்கமே நீ ஏன் செய்கிறேன்னு கேட்கணும். உன்னுடைய உளவுத்துறை சரியாக இருந்திருந்தா, உன்னுடைய காவல்துறை சரியாக இருந்திருந்தா, நீ ஒழுக்கமாக ஆட்சி அங்கே நடத்தியிருந்தால் என்னுடைய இந்த 10 லட்சம் வீணாக போகாதில்ல. இப்போ அப்போ குற்றவாளி யார்? அந்த 10 லட்சத்தை பெற்றுக்கொள்ளுகிற பரிதாபப்பட்ட குடும்பங்கள் அல்ல குற்றவாளிகள். குற்றவாளி இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். 10 லட்சத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியவர்கள். ஆமா, இப்ப இந்த 10 லட்சம் மக்கள் வரி பணம் வீணாகலீங்க. வீணானது எது தெரியுங்களா? இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கள்ளக்குறிச்சியில கொடுத்துட்டு இருக்கிற பாருங்க சம்பளம், அதுதான் வீணான மக்கள் பணம். வேலையை செய்யாம எதுக்கு சம்பளம்? உளவுத்துறைக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க பாருங்க, ஒட்டுமொத்தமா வீணான சம்பளம். ஏன் தொடர்ந்து உளவுத்துறையை டார்கெட் பண்ணுங்க? ஏங்க என்னங்க வேலை உங்களுக்கு? நீங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்கணுமா இல்லையாங்க? முதலமைச்சர் கூப்பிட்டு பார்த்துட்டு இருப்பாரு, ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல அதிகாரிகளை கூப்பிட்டு மீட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. அதுதான் நான் கேட்கிறேன், பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லி சரி பண்ணுங்க விடுத்துட்டுருங்கன்னு சொன்னாரா முதலமைச்சர்? அதுதான் எனக்கு சந்தேகம். அதனால தான் நான் சொல்றேன், இப்போ நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன இப்படி சந்தேகப்படுறீங்கிறீங்க. சந்தேகப்படாம என்ன பண்றது? இவங்க பண்ணியிருக்கிற வேலைக்கு உளவுத்துறையோட வேலை என்னங்க? இப்போ எங்களையே என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இப்போ ஒரு புதிய நெரேட்டிவ் திமுக ரொம்ப திட்டமிட்டு செட் பண்ணுது. இதை நாங்கள் பேச தொடங்கிட்டோம்னு என்னப்பாங்கன்னா, சாத்தான் குளத்திலே அப்படின்னு ஒரு 2 புரட்சியாளர்களே அனுப்பிவிடுவாங்க, தூத்துக்குடியிலே அப்படின்னு ஒரு 2 புரட்சியாளர்கள். நான் கேட்குறேன், உளவுத்துறையின் ஃபெயிலியரை பற்றி பேசுகிறோம், சாத்தான்குள சம்பவம் உளவுத்துறையினுடைய ஃபெயிலியரா? இல்லை. அந்த அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டதனுடைய வெளிப்பாடு. அந்த அதிகாரிகள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள்? சிறையிலே இருக்கிறார்கள், இறந்து போயிட்டாரு, தண்டிக்கப்பட்டிருக்கார். நடந்தது ஒரு குற்றம், குற்றத்தை அரசு தண்டித்தது. சரிங்களா? தூத்துக்குடியில் மக்கள் ஊர்வலமாக வர்றாங்க, தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடக்குது, மக்கள் ஊர்வலமாக வர்றார்கள்ங்கிறத யாருக்குமே தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்குல்ல. உளவுத்துறை ஃபெயிலியர் அங்கே எங்கே இருக்குது? சுட வேண்டும் என்கிற முடிவு அந்த காவல்துறை அதிகாரி எடுத்த முடிவு அப்படின்னு நான் சொல்லலை. அதை விசாரிப்பதற்கு போடப்பட்ட கமிஷன், நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான கமிஷன் சொல்லுது அந்த முடிவு அங்கே எடுக்கப்பட்டது.
எடுத்து சுட்ட அதிகாரிகள் குற்றவாளிகள். இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று அருணா ஜெகதீசன் அவர்களினுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கா இல்லையா? அந்த அதிகாரி அந்த ரெக்கமெண்டேஷன் வரும்போது ஆட்சியில் யார் இருந்தது? ஸ்டாலின். அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட அதிகாரிகளுக்கு யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த நீதியரசர் தலைமையிலான குழு சொல்லுகிறதோ, கமிஷன் சொல்லுதோ, அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தது ஸ்டாலின். புரியுதுங்களா? இதுல அதிமுகவின் பிழை எங்க இருக்கு? இதுல உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் எங்க? உளவுத்துறையோட ஃபெயிலியர் இல்ல, பட் காவல்துறையை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்த அன்றைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தனக்கு தெரியாம ஒரு ஆர்டர் நடந்துருச்சுல்ல, ஒரு ஷூட் அவுட் நடந்துருச்சு. ஆமா, அப்போ அது அவருடைய ஃபெயிலியர் தானே, அது ஆட்சியுடைய ஃபெயிலியர். தனக்கு தெரியாமல் ஒரு இது நடந்துருச்சு இல்லைங்க, ஒரு அந்த நேரத்தில் அந்த மொமெண்ட்ல எடுக்கப்பட்ட சம்பவம் ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? அது நடந்துருச்சு இல்ல. நடந்த உடனே ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும்? ஒரு அப்படி நடக்க விட்டதே அவருடைய தவறு. நடக்க விட்டதுங்கிறது அவர்கிட்ட சொல்லிட்டோ அல்லது ஒரு டெய்லி ப்ராசஸா நடந்துட்டு இருந்தோ முதலமைச்சர் தெரியாமே இருந்துருச்சுன்னு வைங்க, முதலமைச்சருடைய ஃபெயிலியர் நான் மறுக்கவே மாட்டேன். ஒரு பர்டிகுலரான இடத்துல நடக்கிற ஒரு துப்பாக்கிச்சூடு. இப்போ இன்னைக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு காவலர் ஒருத்தர் சுட்டுட்டார் வச்சுக்கோங்க, ஸ்டாலின் பதவி விலகுன்னு நாங்கள் கேட்போம்? கேட்க மாட்டோம். விசாரணை நடத்துன்னு. விசாரணையில என்ன தப்புங்க நடந்திருக்குங்கிறது நீங்க அப்ப என்ன தெரியுமா சொல்லுவீங்க? காவல்துறையெல்லாம் அவன் யாரோ சுட்டுக்கிட்டு இருக்கிறான், என்ன கண்ட்ரோல் பண்றீங்கன்னு கேட்பீங்க. இல்ல, கேட்கறக்கு ஒண்ணும் இல்லைங்க. சுட்டாருங்கிறது அவர் உண்மையிலேயே காரணம் இல்லாம சுட்டிருந்தாருன்னா அப்படித்தான் கேட்போம். என்னைய எப்படி பண்ணிட்டு இருக்காரு, காரணத்தோட சுட்டிருந்தாருன்னா என்னங்கிறது பார்ப்போம், இல்லைன்னா தண்டிக்கணும். இதுதான ப்ராசஸ், இதுதான ப்ரொசீஜர். இப்ப இந்த கள்ளச்சாராய் சாவுகள்ல இந்த திருநெல்வேலி இந்த துப்பாக்கிச்சூடு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இதையும் கொண்டு வராங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உளவுத்துறை ஃபெயிலியர், உளவுத்துறை இது ரெண்டுமே உளவுத்துறை ஃபெயிலியரே கிடையாது. புரியுதுங்களா? நடந்த சம்பவங்கள். ஆனா இந்த கள்ளச்சாராயத்தில் நாங்க ஏன் இதை இப்படி அழுத்தமா சொல்லி முதலமைச்சரும் பதவி விலகணும்னு சொல்றோம்னா, இது ஒரு நாள் நடந்த சம்பவம் அல்ல. திடீர்னு ஒரு முடிவு எடுத்து நடந்துருச்சு, உளவுத்துறைக்கு தெரியாது, எப்படிங்க உளவுத்துறை கண்டுபிடிக்க முடியும்? நீங்க கேட்டீங்கன்னா நியாயமான கேள்வி, நான் ஏத்துப்பேன். திடீர்னு ஒரு நாள் நடந்திருக்குதுங்க, எப்படிங்க செய்ய முடியும்? காவல்துறை என்னங்க பண்ண முடியும்? நான் நியாயமான கேள்வி, நான் ஏத்துப்பேன். தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது சார். அதனால தான் இதை நாங்கள் சொல்கிறோம், இது தூத்துக்குடி மாதிரி அல்ல, இது நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற சாத்தான்குள கதைகளுக்கு இதெல்லாம் கொண்டு வராதீங்க. தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிற ஒரு குற்றத்தை, அந்த குற்றம் நடக்க அனுமதித்து நீங்கள் வேடிக்கை பார்த்ததனுடைய விளைவு இந்த படுகொலைகள் என்று நாங்கள் சொல்கிறோம். படுகொலைகள்ன்றீங்களா? பின் என்னது? அவனை தூக்கு போட்டு செத்து போயிட்டானா? வீட்டுக்குள்ள தற்கொலை பண்ணிட்டானா? படுகொலை தான் இது. அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தால், அரசாங்கத்தினுடைய செயல்படா தன்மையால், திறமையற்ற தன்மையால், அரசாங்கத்திலே இருக்கிற கருப்பாடுகளே இதற்கு துணை போன காரணத்தால் இது நடந்தது. மறுபடியும் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இதெல்லாம் எவ்வளவு கேலி கூத்து நடந்திருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் வச்சுட்டு திமுக இன்னைக்கும் இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுது பாருங்க. முதல்ல 2 பேர் இறந்துடுறாங்க. முதல்லைங்க ஒருத்தர் பபாதிக்கப்படுறாரு, சரியா? முதல் ஆள் கண்கள் எரிச்சல் தொடங்குது, உடம்பு வலியாகுது, என்ன பண்றதுன்னு தெரியல, காய்ச்சல் ஆகுது. அவர் அரசு மருத்துவமனைக்கு போகிறார். அரசு மருத்துவமனைக்கு அவரை ஒருத்தர் கூட்டிட்டு போறார், சரிங்களா? கூட்டிட்டு போய் அங்க அரசு மருத்துவர் அதை பார்த்தோன்னே, கண் எரிச்சல் ஆகுது, இது பண்ண குடிச்சியான்னு கேட்கிறார் ஒரு அரசு மருத்துவர். ஆமான்னு சொல்றார் அந்த ஆள். அவருக்கு தெரியுது குடிச்சது பாக்கெட் சாராயம்னு. யாருக்கு? அரசு மருத்துவருக்கு. அவனே சொல்றான், அந்த ஆளே சொல்லியிருக்கார், நான் பாக்கெட் சாராயம் குடிச்சேன். உடனே ஒரு நார்மலா இப்போ ஒரு ஸ்டேட் நல்ல நிலைமையில் இருக்குன்னு வைங்க, ஒரு அரசு மருத்துவர் என்ன செய்வார்? போலீஸ்ல சொல்லுவார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கான், கண் எரியுதுங்கிறான், உடம்பு முடியலைங்கிறான், என்னன்னு பாருங்க, உடனே பாருங்க சொல்லுவாரா இல்லையா? எமர்ஜென்சி நார்மலான விஷயத்துல. இப்ப கோயம்புத்தூர்ல ஒருத்தர் குடிச்சிட்டு வண்டியில் கிடக்க ஒரு போறான்னு வைங்க, மருத்துவர் என்ன சொல்லுவார்னா, எந்த மருத்துவராக இருந்தாலும் பார்க்க முடியாதுப்பா, குடிச்சிருக்கையில் பார்க்க முடியாது, போதை தெளிஞ்சிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா குடிச்சிருக்கையில் அவங்களால வைத்தியம் பார்க்க முடியாது, அது செயல்படாது. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கிறான்னு தெரிஞ்சோன்னே எந்த டாக்டர் இருந்தாலும் பதறுவாங்க. அந்த மருத்துவர் பதறவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு காலையில் வா, குடிச்சிருக்கையில் பண்ண முடியாதுன்ட்டாங்க. எனவே அந்த மருத்துவருக்கு அது எவ்வளவு பழகி போயிருக்கு பாருங்க. அது ரெகுலரா இருந்திருக்கு. ரெகுலரா இருந்தங்காட்டி தானே மருத்துவர் அதிர்வே ஏற்படல அவருக்கு. ஓகே, இதெல்லாம் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்ச பிறகு வீட்டுக்கு இந்த இவரை மருத்துவரோட கூட்டிட்டு போனார்ல ஒருத்தர், அவர் வீட்டுக்கு அவரு குடிச்சிருக்காரு அதை. ஏன்னா மருத்துவர் தான் சொல்லலையே, இதனால தான் நடக்குதுன்னு சொல்லியே, குடிச்சிருக்கே போன்னு பார்க்க முடியாதுன்ட்டாரு. இவர் குடிச்சிருக்காரு. இந்த 2ஆவதா குடிச்சவர் முதலா செத்து போயிட்டார் அடுத்த நாள் காலையில். அவர் தான் முதல் பலி. இவரும் செத்தோன்னே இந்த இரவு மருத்துவமனைக்கு போனார்ல, அவரும் இறந்துட்டார். இந்த 2 பேரும் இறந்துடுறாங்க. இந்த 2 பேரும் இறந்த பிறகு இது கள்ளச்சாராய் சாவுதானே என்பதை உடல் பரிசோதனைகளுக்கு எல்லாம் போகுது. அப்போ கலெக்டர் சொல்றாரு, வயிற்றுப்போக்குனால இறந்துட்டாங்க, ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் இறந்துட்டாரு, கள்ளச்சாராயம் இல்லை. கள்ளச்சாராயம் ரெகுலரா இருக்குதுங்கிறது மருத்துவரினுடைய நடவடிக்கையை நமக்கே புரியுது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியாதா? பதறி இருக்க வேண்டாம் அவரும் பதறல. ஏன்னா இது ரெகுலர்.
இது நார்மல், அந்த பகுதியில் இது நார்மல், அதனுடைய வெளிப்பாடு தான் அது. இல்ல பதரா தன்னுடைய அணுகுமுறையில அந்த சகஜ நிலை இருக்கலாம். பொய் தான் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியுங்க, 1-2 செத்துனா ஏதோ ஒன்று வயிற்று போக அது இதுன்னு எழுதி தூக்கி போடுங்க, அடுத்து பெரிய இது நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கல சொல்றார். சொன்ன பிறகு இளவுக்கு வந்தவங்க குடிச்சு வைக்கிறான். இந்த இளவுக்கு வந்தவங்க, ஏன்னா இவங்க தான் சொல்லி வயிற்றுப்போக்கில் இருந்து போயிட்டார், ஃபிட்ஸ்ல இருந்து போயிட்டார், இளவுக்கு வந்தவங்க அந்த விஸ்சாராயத்தை குடிச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் இளவுக்கு வந்தவங்க நீ சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு உளவுத்துறை குறைந்தபட்சம் செயல்பட்டு இருந்தால் விற்க விட்டுருக்கலாம். அந்த இளவு எங்க நடக்குது, ஓடி போய் அந்த இடத்துல நின்று இது இங்கே சாராயம் இது இருக்குதா இல்லைடா, சென்சிட்டிவ் பிரச்சனையா ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் மட்டுமாவது நீங்கள் உளவுத்துறையும் காவல்துறையும் வேலை செய்திருந்த அரசு நிர்வாகம் வேலை செய்திருந்தால் இவ்வளவு உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்காது இல்லைங்களா? அப்ப ரொம்ப வெளிப்படையா இதை நீங்க கண்ட திமுக எழுதுற நெரட்டிவ் அத்தனையும் தள்ளி விட்டு போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இதை ரெகுலரைஸ் பண்ணி இதை ஒரு நார்மலான டே டு டே லைஃபா மாற்றி வச்சிருந்துக்கிற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இவர்கள் செய்தது குற்றமா இல்லையா? இந்த குற்றத்திற்கு இவர்களுக்கு என்ன தண்டனை? கலெக்டருக்கு டிரான்ஸ்ஃபரு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சஸ்பென்ஷனு, அவங்க காலம் முழுக்க கஷ்டப்படணும். அவங்களெல்லாம் செயல்பட முடியாதபடிக்கு அல்லது அவர்கள் கொண்டு வந்த வழக்குகளையும் கூட மேலே கொண்டு வர முடியாத மாதிரி வச்சிருந்த அரசியல்வாதிகளுக்கு, ஆளுங்கட்சியினுடைய அரசியல் பிரமுகர்களுக்கு என்ன தண்டனை? நாங்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாதா? நாங்கள் பேசுனா நீ என் மேலே வழக்கு போடுவேன், நீ பயமுறுத்துவேன் மேலே உட்காந்துட்டு பூரா நடிங்கொன்மோனை பார்த்து நடுங்கொன்மா, அந்த வேலையெல்லாம் நடக்காது. நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், இதில் நடந்திருப்பது குற்றம். இந்த குற்றத்திற்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். கட்டாயமாக அவர் பதவி விலக வேண்டும். அவருக்கு இந்த நாட்டை ஆளுகிற திறன் இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்திலே அவருடைய கட்சிக்காரர்கள் தொடர்ச்சியாக சட்டவிரோத செயல்களிலே ஈடுபடுகிறார்கள். அவருடைய கட்சிக்காரர்களால் பொதுமக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் உயிரிழப்பு வரைக்கும் போயாச்சு. இனியும் இந்த லெவலுக்கு விமர்சனம் பண்ணணுமா என்று கேட்கிறவர்கள் எந்த லெவல் என்பதை இனிமேல் சொல்லிவிட்டு எங்களிடம் கேட்க வேண்டும். பார்க்கலாம். சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறீங்க, நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது அப்படின்றது அனைவருடைய. நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன், இது போன்ற சம்பவங்கள் இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் தடுக்க முடியாது. சிபிஐ விசாரணை வரவில்லை என்றால் இந்த சம்பவங்கள் இவர்கள் தடுக்க மாட்டார்கள். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் காட்சிட்டு வந்து விற்பாங்க பாருங்க. உயிரிழப்புகள் நடக்கக்கூடாது. ஐயோ இவங்க செய்வாங்க. 26 பேர் செத்து போனப்ப பதறம் இன்னைக்கும் எங்களுக்கு நெஞ்சுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு வந்த பதட்டம் எனக்கு வருது. ஆனா இவங்க இன்னைக்கு அதை மறுபடியும் இவங்க செய்யாம இருக்கவே மாட்டாங்க. இவங்க இந்த இவ்வளவு பெரிய இழப்பு நடந்துருச்சு, கஞ்சா விற்பனை நிறுத்திடுவாங்களா தமிழ்நாடு முழுவதும்? இல்ல இன்னும் இவங்க வைக்கிற மாதிரி சொல்றீங்க. நீங்க இல்லைன்னு வேணா சொல்லுங்க, பத்திரிகையாளர் நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இங்க அரசாங்கம் நடக்கல, கூத்து நடக்குது. இங்கே மக்களின் மீது அக்கறையற்றவர்களினுடைய அராஜக போக்கு நடந்த பாசிச அரசாங்கம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே உளவுத்துறையினுடைய வேலை, முதலமைச்சரினுடைய பேஜுக்கு எவ்வளவு லைக் வருது, ஏன் லைக் குறையுதுன்னு செக் பண்றதுக்கும், முதலமைச்சரை விமர்சிக்கிறவர்கள், அரசு செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுகிறவர்கள் எந்த பொம்பளையோடு இருக்கிறான் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த நாட்டில் உளவுத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறதே ஒழிய இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த உளவுத்துறை செயல்படவில்லை. இந்த உளவுத்துறை மக்களுக்கானது இல்லை. இது பாசிச அரசாங்கத்தினுடைய கேடுகட்ட காவல்துறை உளவுத்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் பலிதான் அதை நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறது. இதை விட நாங்கள் சொல்ற கொண்டும் இல்லை. இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை வரலாறு காரி உமிழும். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இந்த சொல்லை நான் இங்கே பயன்படுத்துறேன். மக்கள் பண்ண வேண்டியதில்லை. வரலாறு இன்னும் 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டுகள் கழித்த பிறகு தமிழ்நாட்டினுடைய வரலாறு படிக்கப்படும் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை போல கேடுகட்ட மோசமான ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டிலே நடந்ததில்லை என்று சொல்லி இவர்கள் பழிக்கு உள்ளாவார்கள். அதுதான் நடக்கப் போகிறது. அது வரைக்கும் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் போராட வேண்டும், போராடி கொண்டிருக்கிறோம். என்ன நடந்தாலும் சரி, எங்களை இவங்க மிரட்டிகிட்டே இருப்பாங்க, மிரட்டட்டும். இவங்க கிட்ட போலீஸ் இருக்கு. இது ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? என்கிட்ட ஆட்சி இருந்துச்சுன்னா நான் சொன்னால் போலீஸ் யாரை வேணா போய் பிடிச்சிட்டு வரும். அவன் அடிச்சு கையை உடையினா கையை உடைக்குது. பெரிய வீரமெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? இதுக்கு ஒன்றும் வீரம் தேவையில்லை, இதுக்கு ஒன்றும் அறிவு தேவையில்லை. இதுக்கு எப்படியோ காசு கொடுத்து வாங்கின ஆட்சி அதிகாரம் இருந்தால் போதுமானது. அறிவும் விவேகமும் இருந்தால் மக்களுக்காக செயலாற்றுங்கள். செயலாற்ற மாட்டார்கள். இவர்கள் மீண்டும் இதை அனுமதிப்பார்கள். இவர்கள் ஆட்சியிலே இந்த படுகொலைகள், இந்த துயரங்கள் தொடரத்தான் போகிறது. இந்த முதலமைச்சர் பதவி விலகினால் ஒழிய திமுக தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் ஒழிய இந்த கொடுமைகள் தீரப்போவதில்லை. மக்கள் பார்க்கிறார்கள், மக்கள் முடிவெடுப்பார்கள். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.